நான் ரொம்ப ஆசையாக ஓடியாந்து இளையராஜா சார்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சார் நேற்று ஜட்ஜு படம் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க அப்படின்னு. சிரிச்சுட்டு போனார். மக்கள் தான் ஏன் ஜட்ஜு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரே பஞ்சு தான். ரொம்ப வருஷம் ஆச்சு சார் ராமராஜன் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. அவர் நடிப்பாரா, அவர் அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருந்தோம். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி சார் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்க? ஆக்சுவலி அவர் சார் சொன்ன பாயிண்ட்டில் எதுலையுமே எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. 3 பாயிண்ட் சொன்னாங்க. 3 பாயிண்ட்லையுமே எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருந்தது. ஆண்களும் கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அதில் உண்மையும் நேர்மையும் இருக்குது. ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. என்னுடைய சாமானியன் வந்து கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், பகை இல்லாமல் வாழணும்னு சொல்ல வரான். அப்போ பார்த்து ராமராஜன் ஓம் படம் தானேன்னு ஒரு பாட்டி கூப்பிட்டு திட்டிட்டு போனிச்சான். ஓம் படத்தில் கெட்டவன் கூட தப்பு பண்ணக்கூடாது பார்த்துக்கோன்ட்டு. ஸோ அந்த சுவாரஸ்யங்கள் எல்லாமே உங்களுக்கு படம் ஆஃப்டர் சக்ஸஸில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறேன். அவர் 86லேருந்தே நடிக்கிற படங்கள் எதுலையுமே அவர் அந்த மாதிரி காட்சிகள் எதுலையும் நடித்ததே கிடையாது. நல்ல வேளை எங்கள் படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் கூட எதுவும் கிடையாது. அப்போ என்கிட்ட கே. சிவகுமார் சார் காலையிலே வந்து இப்போ புயல் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். தி ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு மக்கள் கதாநாயகன் ராமராஜன் சார் வந்து சாமானியன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தை இயக்குன லக்கி டைரக்டர்னே சொல்லலாம். ராகேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர். நல்லா இருக்கீங்க சார். உங்களுடைய சாமானியன் என்ன சார் சொல்ல வரான்? என்னுடைய சாமானியன் வந்து கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், பகை இல்லாமல் வாழணும்னு சொல்ல வரான். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அழுத்தமாக சொல்கிறதுக்காக வரோம். சமூக நலன் சார்ந்த படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு சார். என்ன வேணால் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில், அந்த வகையில் உங்கள் படம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக சோசியல் என்டர்டெய்னர் தான் இது. படத்தில் வந்து ஒரு அழுத்தமான சோசியல் மெசேஜ் இருக்குது. அது ரொம்ப ராவாக இல்லாமல் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, ரொம்ப பிடிக்கிற மாதிரி, ஒரு நகைச்சுவையோட, ஒரு சமூக பொறுப்போட, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து படம் வந்து எல்லாருமே இன்றைக்கி பண்ணிகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய தவறு அதில் இருக்கும். அது படம் பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு அழுத்தமான ஒரு என்ன சொல்கிறது, மிகச்சிறந்த ஒரு சமூக பொறுப்போடு தான் அந்த படம் வருது. அது ஒரு ஹாப்பியும் இருக்குது. நிச்சயமாக ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும். ராமராஜன் சார் கூட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாங்க, ஆண்களும் கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அதில் உண்மையும் நேர்மையும் இருக்குது. ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே சார். ரொம்ப வருஷம் ஆச்சு சார் ராமராஜன் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. அவர் நடிப்பாரா, அவர் அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருந்தோம். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரை எப்படி சார் இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி சார் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்க? இல்லை, ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நரேட் பண்ணோம். நரேட் பண்ணும்போது ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாமே தான் போயிருந்தோம். கதையை ஃபுல்லாக கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. டைம் எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வர சொன்னார். வர சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் எனக்காக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அவர் சார் சொன்ன பாயிண்டில் எதுலையுமே எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. 3 பாயிண்ட் சொன்னாங்க. 3 பாயிண்ட்லையுமே எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருந்தது. அப்புறம் திரும்ப சாரை கன்வின்ஸ் பண்ணேன். அவர் கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் அதை என்ன பண்ணால் ஸ்கிரிப்டும் பாதிக்கக்கூடாது, அவரையும் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரெண்டும் ஒரு புள்ளியில் ஜாயின் பண்ணும்போது அது ப்ராஜெக்டாகவும் மாறும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ரொடியூசரும் வேறு, ஈகர்லி வெயிட்டிங் வேறு. அவர் கம்பேக் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி, ஸோ மதியழகன் சாருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா சதீஷ்க்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபிக்ஸாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு, சரி இதில் சாரை பண்ணணும்னு சொன்னாலும் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் கன்வின்ஸ் ஆனேன். அவர்கிட்ட போய்ட்டு எடுத்து சொன்னேன், கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன் சார், ஒரு பாயிண்ட் மட்டும் எங்களுக்காக விட்டுருங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. சூப்பராகவும் வந்திருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ட்ரைலர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். ரொம்ப பேர் சொன்னாங்க டீசரும் ட்ரைலருமே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குனாங்க. ரொம்ப சூன் அதான் பார்க்க போகிறோம்ல எல்லாருமே. ஆமாம் சார். ஒரு கிராமத்து கதாநாயகனாக பார்த்து இந்த ராமராஜன் சாரை வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டியிருக்கீங்க. அந்த தாட் எப்படி சார்? இல்லை, நிச்சயமாக இதுலேயுமே கிராமத்து கதாநாயகன் தான். கிராமம் நகரம்னு இன்றைக்கி நம்ம சிட்டியை பிரிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ஒரு கணக்கில் கூட வில்லேஜில் இருக்கவங்க தான் அதிகமாக சென்னையில் இருக்காங்கன்றது தான். சென்னை மீன்ஸு எங்கே இருந்தாலுமே சொல்கிறேன், இந்தியாவோட எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையுமே பக்கத்தில் இருக்க ரூரல் ஏரியாலேருந்து தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அவர் மக்களின் மனங்களை கவர்ந்தவர். ரொம்ப யதார்த்தமாக அவர் இப்போது ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே ராமராஜன் சாரை தான் பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் தெரியல, குமரேசன் தான் அவரோட ஒரிஜினல் நேமு. அவர் ராமராஜன் சாரை மாறினப்போ கூட அவர் சினிமாவில் உள்ள ஆக்டிங்க்கு தகுந்த மாதிரி மாறலை. குமரேசனாக என்ன வாழ்க்கையில் பேசி நடித்து
இயல்பாக இருந்தாரோ அந்த இயல்பை தான் வந்து திரையிலையுமே அவர் இது வரைக்குமே பிரதிபலிச்சிருக்காரு. 44 படத்துலையும் சாமானியன்லையும் அதை தான் செஞ்சுருக்காரு. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டு அவரை நல்லபடியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கான ஒரு மெனக்கடலும் ஒரு சிரத்தையும் எடுத்திருக்கோம். அதில் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு படம் பயங்கரமாக பிடிக்கும். அது கனெக்ட் ஆயிரும் ரொம்ப ஈஸியாக. அந்த அயன் படத்துல தாஸ் சொல்ற மாதிரி கோடி ரூபா கொடுத்தா கூட சில விஷயம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கும். அது மாதிரி சாருக்கும் சில கொள்கைகள்லாம் இருக்கு. அந்த படத்துல அந்த மாதிரி இருந்துச்சா அதெல்லாம் நீக்கப்பட என்னன்னா ஒரு ஸ்மோக்கிங் ட்ரிங்க் இதெல்லாம் வந்து பொதுவாக சார் அடிக்க மாட்டாங்க. இப்போதான் அது சென்சாரில் அந்த கார்டு போடுறோம். ஒன்ஸ் அப்பானே ஸ்டேஜ் அது கிடையாது. ஸோ இப்போ ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து அதெல்லாம் இப்போ நம்ம பண்ணுறோம்ல. அது அவர் 86லேருந்தே நடிக்கிற படங்கள் எதுலேயுமே அவர் அந்த மாதிரி காட்சிகள் எதுலேயும் நடித்ததே கிடையாது. நல்ல வேளை எங்கள் படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் கூட எதுவும் கிடையாது. வேற ஒரு பேருக்கு வந்து ஒரு கிஸ் சீன் வச்சிருந்தேன் நான் படத்துல. அது எந்த இதுலையுமே நான் சொல்லலை. அப்புறம் டப்பிங்ல பார்க்கும்போது அது தேவையா சார் அப்படின்னு எனக்கு ஒரு வாரம் ஃபோன் பண்ணி கேட்டாரு. அவங்க அந்நியத்தை காட்டுறீங்க, ஓகே, கொஞ்சம் அதை லிமிட்டா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்புறமா நான் அந்த இதை கூட கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணேன் படத்துல. அதாவது என்னோட படம் தான் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என்னன்னா ஒரு பழைய படம் ஒன்று யாரோ பார்த்தாங்களாம். வில்லன் போயிட்டு யாரையோ பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து ஏதோ பண்ணுவான் போல் இருக்கு பழைய படத்துல. அப்ப பார்த்து ராமராஜன் ஓம் படம் தானேன்னு ஒரு பாட்டி கூப்பிட்டு திட்டிட்டு போனிச்சான். ஓம் படத்துல கெட்டவன் கூட தப்பு பண்ணக்கூடாது பார்த்துக்கோன்ட்டு. இது என்னடா புதுசா இருக்கு, நான் மட்டும் தானே ஒழுங்கா நடிக்கணும், என் படத்துல உள்ளவங்க எல்லாம் இப்படி கேரக்டரைசேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்குள்ள அது இறங்கிருச்சு போல. என்கிட்ட கூட கேட்டார், அந்த இவ்வளவு நல்லா இருக்கு அந்த ஒரு இது மட்டும் பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் அதை எடுத்துட்டேன். சார் சொன்னதுக்காக நான் அதை எடுத்துட்டேன். ஸோ படம் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான படமா இருக்கு. ஓகே சார். சோசியல் மீடியாவோட வளர்ச்சி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே வந்திருக்கு சார். இப்போ இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ராமராஜன் சார் யார் அப்படின்றது வந்து தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் 80s 90sலலாம் வந்து அவர் யார், எப்படி படம்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எதனா ட்ரோல் மாதிரி எதனா வந்துருமா அப்படின்னு எதனா ஒரு அச்சம் இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக அந்த பயமும் அச்சமும் எனக்கு வந்து என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மையாக இருக்கிறவங்க. என் படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஃபோன் பண்ணி, டே உனக்கும் மீம் கிரியேட்டருக்கும் தாண்டா அந்த படம் ரொம்ப ஒரு டாஸ்க்கு, சேலஞ்சிங்கு, அவங்க உன்னை ட்ரோல் பண்ணுறாங்களா, நீ அதை மீறி என்ன பண்ணுறங்கிறது தான், அது பார்த்துக்கோ அப்படின்னா. இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி ட்ரோல் பண்ணால் கூட அதுவும் வைரல் ஆகும் அப்படின்னா. ஆனால் அது கிண்டல் பண்ணுறது மூலியமாக அதுலேருந்து வர பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. நல்ல விஷயத்த சொல்லி அதை ட்ரோல் பண்ணானா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது ட்ரோல் பண்ணுறதை பற்றி கவலை இல்லை. பட் இந்த படம் சேலஞ்சிங்காக சொல்லுவேன், ப்ராமிசிங்காக. யாரும் எங்கேயுமே ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ நேர்மையாக, நம்பகத்தன்மையாக, ரியாலிட்டியோட ஒரு சூப்பர் ஃபீல் குட் படமாக தான் எடுத்திருக்கோம். ட்ரோல் பண்ணக்கூடிய சான்சஸ் இதில் 100% கிடையாது. ஓகே சார், அது ரொம்ப ஹானஸ்ட்டாக ப்ராமிசிங்காக சொல்கிறேன். சூப்பர் சார். சார் வந்து படம் பண்ணுவாரா, அவர் வந்து பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா ரவி சார் கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வரும்போது ஒரு படம் பண்ணுவாரா அப்படின்றதே ஒரு இதுவாக இருந்துச்சு சார். அவர் வந்து ஃபேஸ் எல்லாம் மாறி, பழைய ராமராஜன் சாரே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இந்த படத்துக்கு வந்து அந்த ஃபேஸ் கட்டெல்லாம் வந்து அவர் அந்த அளவுக்கு அவர் எப்படி சொல்ல என்னன்னா, அவர் பாருங்க, ஒரு மதுரையிலேருந்து வரும்போது ஒரு விபத்து, வண்டியில் கூட வந்தவங்கலாம் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. சார் வந்து பொழைக்கணும், திரும்ப உயிர் பொழைச்சி வெளில வரணும், மீண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் இசைஞானி ஐயா இசையமைச்சு அவர் பாடி நடிக்கணுங்கிற அந்த விதி இருந்தது. அதுதான் கே.எஸ். ரவிக்குமார் சார் கூட சொன்னது. ஸோ அப்படி ஒரு பிராப்தம் இருக்குது. அந்த படத்தை நான் இயக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய பிராப்தம். அது ஒரு எல்லாத்துக்கும் இயற்கைக்கு, இந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்னா, இதெல்லாமே ஒரு கொடுப்பனை தான். அந்த விபத்து நடந்திருக்கக்கூடாது. அதனால தான் அவருக்கு ஒரு கொஞ்சம் கேப் ஆயிடுச்சே தவிர, அவர் அந்த சினிமாவை நேசிச்சுக்கிட்டே இருக்க அந்த மூச்சு இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவை நேசிக்கிறவங்கக்கிட்ட வந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்காது. அவர் அப்படி ஒரு மக்களையும் சினிமாவையும் நேசிக்கிற ஒரு மகா கலைஞன் தான் ராமராஜன் சார். ஆமாம், பார்க்கும்போதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த இல்லைன்னு. ஆனால் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த படத்தில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் சார், சொல்லிக்கினே போனோம் சார். அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், K.S. ரவிக்குமார் சார், போஸ் வெங்கட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க சார். எப்படி சார் நமக்கு வந்து ஒரு செகண்ட் படம் வந்து சார், கண்டிப்பாக எப்படி சார் இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, இது ஒரு ஆக்சுவலி தேர்ட் மூவி. தம்பிக்கோட்டை, மறைந்திருந்த மர்மம் என்ன, இது தேர்ட் மூவி சாமானியன். என்னன்னா, கேஸ்டிங் ஒரு 36 பேர் இருக்காங்க. அது சொன்னா அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரு இருக்காங்க. என்னன்னா, எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்டிங்கு, அவங்க அத்தனை பேருக்குமே ஸ்கிரிப்ட்ல தீனி இருக்கு. ஸோ ரீல் பை ரீல் ஏதோ ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணோம் வந்தோன்னு இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்குமே என்ன சொல்கிறது, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து ஒரு பிவட்டல் கேரக்டர்னு சொல்லுவோம். எல்லாமே கதாபாத்திரங்களும் கதையும் திசை திருப்பக்கூடிய கதாபாத்திரங்கள் தான். ஸோ அவ்வளோ முக்கியமாக கதைக்கு தேவைங்கிறனால தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாருமே பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த சுவாரஸ்யங்கள் எல்லாமே உங்களுக்கு படம் ஆஃப்டர் சக்ஸஸில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறேன்.
எப்படி இவங்களெல்லாம் வேலை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் எப்படி இதெல்லாம் இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு 30-40 ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க என்னோட படங்கள் எல்லாத்துலேயுமே. அதனால இன்னொன்று நான் ஒர்க் பண்ணேன் குருநாதர் ராஜா சார் படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ராஜா சார் படங்களில் அதுலேயுமே 40-50 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க எல்லா படத்துலையும். சம்தி சந்தோஷ் சுப்ரமணியம் தனி ஒருவன் எல்லாத்துலேயுமே. ஸோ அங்கிருந்தே கற்றுக்கிட்டு வந்தது. ஸோ ஹேண்ட்லிங் ஆஃப் ஆர்டிஸ்ட்னு எங்களுக்கு ஒரு தியரியே இருக்குது. நம்ம கரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்தோம்னா அவங்க நம்மளை விட ரொம்ப நம்மக்கிட்ட ஜென்யூனாகவும் ஒரு பாசமாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்பவுமே கோவப்படுத்தாமல் கேஎஸ் ரவிக்குமார் சார் கூட சொல்லியிருப்பார், அவங்களோட பாசிட்டிவாக டச் பண்ணணும். நம்ம தேவையில்லாமல் போய் இது பண்ணிடக்கூடாது. அவங்க ஆர்டிஸ்டெல்லாம் குழந்த மாதிரி அவங்கள அழகாக ஹேண்டில் பண்ணால் அது ஃப்ரேமில் அழகாக தெரியும். இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கலாம், ஆஃப் ஸ்க்ரீனில் இருப்போம், நீங்கள் கூட டென்ஷனாக இருக்கலாம். ஆனால் ஆர்டிஸ்ட் வந்து ஆன் ஸ்க்ரீனில் இருக்கவங்களுக்கு முகத்தோட அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்கள நம்ம எவ்வளோ கூலாக வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. ஓகே சார். சார் ராமராஜன் சாரும் ராஜா சாரும் சேர்ந்தாலே அந்த சோல்ஃபுல் சாங்ஸ் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகான சாங்ஸ் இருக்குது. இப்பயும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ் இப்போ கூட ஒளி வீசும் எதிர்காலம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. தத்திவா பாட்டு ஆல்ரெடி சூப்பராக போயிட்டுருக்கு. இதை நம்ம ஒரு சாங் மட்டும் ஆஃப்டர் ரிலீஸ் பெருசாக ரீச் ஆகும். ஸோ என்னென்னா அவங்க 2 பேரும் ராமராஜன் சாரை கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் வில்லேஜ் வரைக்கும் சேர்த்து ராமராஜனை கிராமராஜன்னு கொண்டு போய் சேர்த்ததே இசைஞானி ஐயாவும் கங்கைமரன் சார் அவங்களுடைய பாடல்கள் படங்கள் தான். ஸோ என்ன எல்லா இயக்குநர்களுமே சொல்கிறேன். அந்த வகையில் நாங்களும் வந்து நான் பாட்டு இல்லாமல் தான் அந்த படத்தை கொண்டு போனேனே ஃபஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ஓகே ஒரு ஸ்கிரிப்ட் அதில் அவர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ரெகுலராக சாருக்கு இருந்த ரெகுலர்னா அது எல்லாமே அவரோட வெற்றி ஃபார்முலா தான். அது எதுவுமே இந்த கதையில் தேவைப்படலை. அவர் வந்து கலர் செட் இந்த படத்தில் போடலை, அவருக்கு எந்த பெயரும் வைக்கலை, பாட்டால் வெற்றி பெற்ற ஒரு மனிதருக்கு பாட்டு வைக்கலை. பட் ஒரு ஒரு செம்ம டெப்த்தான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட போயிருந்தோம். அப்புறம் இசைஞானி ஐயா பார்த்துட்டு பாட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஐயாவாக பார்த்து கொடுத்த அந்த 2 சாங்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அது கிளைமாக்ஸுக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, பாட்டை அவரும் விட்டதில்லை, அவரும் பாட்டை விட்டதில்லை, பாட்டுக்கும் அவரை விட்டதில்லைங்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து கரெக்டாக அமைஞ்சு இந்த படத்துலேயும் சாங் இருக்குது. ஓகே சார். ராஜா சார் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட அந்த மியூசிக் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வாங்கும்போது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி சார் இருக்கு? இல்லை என்னன்னா ஆக்சுவலி ரொம்ப பயம் தான் எனக்கு. டே 1 படம் பார்க்குறாரு சார், பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் கொண்டே அவர் படம் பார்க்குறாரு, ஆனால் டிவி ஆன் ஆகலை. ஏன்னா அது ஏதோ MP4 ஃபார்மேட் போல், நம்மால் கொஞ்சம் MOV ஏதோ கொடுத்துட்டாங்க. முதல் நாளே படம் பார்க்கல, எனக்கு ரொம்ப அப்செட்டு. எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஆக்சுவலாக முத ராஜா சார் படம் பார்க்குறாருன்னு 2 நாளாக தூங்கலை, டிவியில் படம் ஓடலை. அப்புறம் நான் மெதுவாக வந்து சாரி சார் ஃபார்மெட் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் வெளியில் வந்து எடிட்டரை ஃபோனை போட்டு என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை சார் அவங்களும் சொல்லலை, நம்மளும் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டை மாற்றி அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock மறுபடியும் ரீடேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ நான் முதல்ல கொண்டு வந்து இங்கே எங்கள் வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ப்ளே ஆகுதான்னு. பார்த்துட்டு தான் அப்புறம் கொண்டு போய் ரீரெக்கார்டிங்கே கொடுத்தேன். நான் ஜஸ்ட் ஒரு டிவியில் கனெக்ட் பண்ணணும்ல, பார்த்துட்டு அப்புறம் தான் கொண்டு போய் கொடுத்தேன். படம் ஓடி முடித்தோடனே சார் எப்படி சார் இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கேட்டேன். இதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சிட்டு போயிட்டாரு. என்னடா படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும், நமக்கு இதை தான் எல்லாரும் கேட்குறாங்கன்னா அப்படின்ட்டு ஒன்றும் புரியலை. அப்புறம் அவர் லஞ்சு காலைல டிஃபன் டைம் மார்னிங்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஐயா நினச்சி நான் வெளில ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன். திடீர்னு ஒரு 11 o'clock வெளியில் வந்து என்ன இங்கே உட்காந்துருக்க, ஃபர்ஸ்ட் ரீல் முடிஞ்சிருச்சியா, நீ போய் உள்ளே போய் பாரியா அப்படின்னாரு. எப்போ மியூசிக் ஆரம்பித்தார், முதல் ரீல் முடிய போதா அப்படின்ட்டு அவர் கரெக்டாக சார் சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் நான் உள்ளே போய் ஃபர்ஸ்ட் ரீலை பார்த்தா அப்படியே எனக்கு செம்மையாக ஆயிடுச்சு. ஸோ அந்த என்னோட அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப நேசித்து எடுத்த அந்த ரீல் 1ஓட அந்த இது வந்து இன்னும் ஒருபடி மேலே உயிர் பெறுது. உடம்புக்கு உயிரும் தனித்தனியாக இருக்க முடியாது இல்லையா, அந்த இசை சேரும் பொழுது அது அடுத்த கட்டத்துக்கு போகுது படம். அந்த ஒரு மேஜிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 2வது ரீல் 3வது ரீல்னு போகும்போது சில டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க சார். சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண ஒரு சாங் போய் ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஷூட் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுனாங்க. அப்புறம் ஒரு நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு ஒரு பாட்டு ஒன்று எடுத்து இங்கே வைக்கலாம் சார் அப்படின்னும். ஸோ ஐயா பார்த்து இந்த மாதிரி பாட்டு இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தனியாக போட்டு கொடுக்குற படங்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக வந்திருக்கு இறைவனோட இதில். அதுதான் வரலாறு. ஸோ அந்த மாதிரி எங்கள் படத்துக்குமே ஒரு சாங் சுச்சுவேஷன் சொன்னாங்க. அதை நான் ஷூட் பண்ணி தத்திவா சாங்கை கொண்டு வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணினேன். ஆஃப்டர் காப்பி ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த பாட்டை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு இசைஞானி ஐயாவுடைய இது ரீரெக்கார்டிங்கில் வந்து செகண்ட் ஹாஃபெல்லாம் வந்து நான் உண்மையிலேயே பெரிய தேங்க்யூ வந்து ரொம்ப நன்றி இசைஞானி ஐயாவுக்கு. ஜட்ஜு கூட படம் பார்த்தார், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு போனாங்க. நான் ரொம்ப ஆசையாக ஒடியாந்து இளையராஜா சார்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சார் நேற்று ஜட்ஜு படம் பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க அப்படின்னு. சிரிச்சுட்டு போனார், மக்கள் தான் ஏன் ஜட்ஜு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரே பஞ்சு தான், அந்த அளவுக்கு அதில் ஒரு இருந்தது. ஸோ ஓகே நல்லா இருந்துச்சு அந்த அனுபவமே. வந்து அது எல்லாருக்கும் ஒரு பெரிய கொடுப்பனை இல்லையா, அது எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். ராமராஜன் சாரும் சரி, கேஎஸ் ரவிக்குமார்
ஒரு இயக்குனர்கள் சார் அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லும்போது நம்ம ஒரு இயக்குனரா ஒரு 3வது படம் பண்றோம். எப்படி சார் அவங்க எப்படி சார் ஃபீல் பண்ணாங்க? நல்லா ஒத்து வச்சாங்களா? என்னன்னா படத்துல நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ராமராஜன் சார் ஒரு 13 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மண்ணுக்கு ஏத்த பொண்ணு, அந்த மருதாணி, அந்த மாதிரி எல்லாம். கே.எஸ். ரவிக்குமார் சார் ஒரு லெஜெண்டரி டைரக்டர், எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாமல் போஸ் வெங்கட் அவர் 2 படம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் டேரக்டர்ஸே இந்த குட்டிப்புலி சரவண சக்தி அவர் 2-3 படம் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் சார் அப்பா நடிச்சிருக்காரு, கஜராஜ் சார். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ்னா யாரோ 1-2 டேரக்டரை விட்டுருக்கேன். ஒரு படத்துலேயே ஒரு 6-7 டேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சரவண சுப்பையா சிட்டிசன் டேரக்டர் நடிச்சிருக்காரு. என்னன்னா உண்மையிலேயே அவங்க எல்லாரும் டேரக்டர்ஸாக இருந்தாலும் ஆன் ஸ்பாட்டில் டேரக்டர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம. அப்போது நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம்னா அவங்க ஆக்சுவலாக நோட் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாருமே ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷாட் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு க்ரீன் மேட் ஒன்று எடுத்தேன், மொபைல் வச்சு. அதில் பார்த்தா இது மாறிட்டே இருக்குது கிளைமேட்டு. டக்கு டக்குன்னு ஃபிலிம் சிட்டியில் தான் பண்ணோம். அப்போது ராகேஷ் அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டார். சார் அப்படின்னு பெரிய பெரிய ஷாட்டெல்லாம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு இந்த மொபைல் க்ரீன் மேட் இந்த மாதிரி தொக்கடா ஷாட்டு தாண்டா நமக்கு ரொம்ப லேட் பண்ணும். இதுக்கு பேர் 4 ஷாட்டுன்னு இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது, நீ க்ரௌடே வச்சு அசால்ட்டாக பண்ணிவிட்டு சீக்கிரம் அப்படி. எனக்கு என்னென்னா அது உள்ள க்ரீன் மேட்டு கரெக்டாக கம்போஸ் ஆகி அதில் வரல. அப்போக்கின்னு போட்டு நோண்டிகிட்டு இருக்காங்க ஃபோனை எல்லாரும் ஒரு சின்ன பதட்டத்தில். அப்புறமா அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டு முடிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ புயல் வர நேரத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட கே.எஸ். ரவிக்குமார் சார் காலையிலே வந்து இப்போ புயல் வந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா க்ரௌடு 300-350 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம யூனிட் ஒரு 100 பேர், அவ்வளோ பேர், ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபிலிம் சிட்டியில். நான் சொன்னேன் ஒரு டென்ட் மாதிரி போட்டிருந்தோம், அந்த சீக்வன்ஸ் போயிடலாம் சார். அது போனோம்னா ஒரு 1 hour அதில் வேலை இருக்குது, நல்லா மழை பெய்யும்போது போய் அதை எடுத்துருவோம், மழை விட்டோன்னா வெளில வந்துடுவோம் அப்படின்னு. 1 மணி நேரத்துக்கு நீ பிளான் பண்ணக்கூடாது, மழைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு 3 hours பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் வச்சுக்கணும். 1 hourல நிற்கலைன்னா என்ன பண்ணுவோம், உனக்கு ப்ரொடக்ஷன் தானே இதாகும் அப்படின்னாரு. அதாவது அவர் ஒரு டேரக்டர், அதுவும் தயாரிப்பாளரோட இயக்குனுங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி இதில் சொல்கிறாரு. ஆனாலும் என்னை பாராட்டினார். பரவாயில்ல, ஒரு ஆப்ஷன் எப்பயுமே இந்த மாதிரி வச்சுக்கணும், வெறும் எக்ஸ்டீரியர் மட்டும் நம்பி இந்த மாதிரி மலையில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சரவணன் சுப்பையா சாருக்கு ஒரு 2 ஷாட் எடுத்தேன். அப்போ என்ன பண்ணார்னா, நான் வேணா இந்த ஷாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு என்கிட்ட. ஒரு 2 சீனுக்கு அப்புறம் வருது ஒரு சின்ன மொபைல் பார்க்குற மாதிரி ஒரு ஷாட்டு. நான் என்ன பண்ணேன், லொக்கேஷனை மாற்றினேன், லைட்டிங்கை மாற்றினேன், அது வேரியேஷன் காட்டணுங்கிறதுக்கு. இன்னும் கூட சில விஷயங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் அதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலி காஸ்டியூமை கூட மாற்றிட்டு வந்துட்டார் உடனே போயிட்டு. இதுவும் இருந்தால் இன்னும் உனக்கு 100% இருக்கும். ஏன்னா சிட்டிசன் டைரக்டர், அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியுமே இயக்குநர்கள் எல்லாருமே வந்து இந்த சரவணன் சக்தி குட்டிப்புலி அவர் வரும்போது காலையிலே சீன் பேப்பர் எடுத்து எழுதி கையில் கொடுத்துட்டேன். காலைல வெள்ளனை வந்தோன்னே அவர் ஆக்சுவலி நைட்டு 1 மணிக்கு தான் புக் பண்ணேன். என் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கே தெரியலை. ஆனால் காலைல ஷூட்டிங்க்கு வந்துருங்கண்ணே, நைட்டு சீன் எழுதி 1 o'clock புக் பண்ணி காலைல இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அவர் காலைல வராரு, பக்கத்தில் வேற ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம அசிஸ்டண்டெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்காருன்னு அவரை யாருமே கண்டுக்கலை. நான் கரெக்டாக போகிறேன், போயிட்டு இறங்கினோடனே சரவண சக்திக்கு ட்ரெஸ்ஸை மாற்றினோன்னே எல்லாரும் எந்த சீன் சார், எது சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணோன்னே ஸ்கிரிப்டை நைட்டே அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். இதை இம்ப்ரூவைசேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, இது ஒரு டிராஃப்ட் நான் எழுதிட்டேன், இதை கொஞ்சம் பெட்டர்மெண்ட். ஏன்னா அவர் ஓனாக காமெடி கிரியேட் பண்ணுறாரு, அவர் ஒரு டேரக்டர், அவர் ஒரு வெர்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வந்தார். அப்புறம் 2 மிக்ஸ் பண்ணி அப்புறம் டக்குன்னு அங்கே ஸ்பாட்டில் ஷூட் பண்ணேன். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாரும் உள்ளே இருந்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் ப்ளஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறேன், சந்தோஷமா. ஓகே சார், நல்லாவும் வந்திருக்கும் போல. நான் போல இல்லை, நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கும். நான் பார்க்கல இல்லை சார், நல்லா வந்திருக்கு. ரொம்ப இப்போ சொல்ல ரொம்பவே ஆர்வமாக இருக்கு. நிச்சயமா பாருங்க, எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட்ல வந்து ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு இருக்குல்ல சார், கில்லி இப்போ ரீரிலீஸ் ஆகி 10 கோடி மேலே வசூல் அடிச்சிருக்கு. கண்டிப்பாக இதனால வந்து இப்போ வரக்கூடிய கரண்ட் படங்கள் எதனா பாதிக்கப்படும் எதனா நினைக்கிறீங்களா சார் ரீரிலீஸால? நிச்சயமா இருக்கு. என்னன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில தேட்டர்ஸ் ஒதுக்கி ரீரிலீஸ் விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தேட்டர்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகணும்னு ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொரு இப்போ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஆனால் கில்லி தான் நல்லா போயிருக்கு இல்லையா, மற்ற படங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. அது வரமா இல்லை சாபமாங்கிறது இனிமேல் தான் தெரியும். பட் இப்போதைக்கு மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நல்ல படங்கள் வந்தால் அதை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். புது படங்கள். ஓகே, சாமானியன் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நம்புகிறேன். அதாவது சாமானியன் நல்லா இருக்கும் மீன்ஸ் சாமானியன் வந்து அந்த ஆகச்சிறப்பாக தேட்டரில் போகும், அந்த ஒரு சென்ஸ். ஓகே ஓகே சார். ரொம்ப நாட்கள் காத்திருப்பு அப்படின்றது வந்து சினிமாவில் வந்து எல்லாருக்கும் நடக்கும். நம்ம வந்து ஒரு சாமானியன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு எத்தனை வருஷம் சார் காத்திருந்தீங்க? அது எப்படி இருந்துச்சு அந்த? இல்லை, எனக்கு இயற்கை என்னென்னா, ஒரு தம்பிக்கோட்டைக்கு அப்புறம் ஒரு கேப் இருந்தது. அப்புறம் ஒரு 2வது படம் பண்ணேன். அந்த செகண்ட் பிக்சர் எனக்கு ரிலீஸ் ஆகலை, தகடுன்னு ஒரு படம். அந்த கேப்பும் சேர்ந்துருச்சு. 3வதா அப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து தான் மறைந்திருந்து பார்க்க மருமம் என்ன பண்ணேன். 4th ஃபிலிம் வந்து சசிகுமார் சார் பிரபுதேவா வச்சு ஒரு படம் டேக் ஆஃப் பண்ண வேண்டியது.
அந்த நேரம் தான் கரெக்டாக மார்ச் 2022 2020 மார்ச் கோவிட் இருந்துச்சு. ஓகே. அது சினிமா இண்டஸ்ட்ரி நாட்டே புரட்டி போட்டுருச்சு. எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகி தான் மீண்டு வந்தோம். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ணோம்ல, அடுத்த வருஷமும் 2 வருஷம் அதில் போயிடுச்சு. அப்படி போனோன்னா திரும்ப இது, அதாவது நம்மளே எதுவுமே விரும்பி எடுத்துக்கிற கேப் இல்லை, சில சூழல்கள் அந்த மாதிரி கொண்டு தான் இப்போ எல்லாத்துலேயும் நான் என்ன ஆசைப்படுறேன்னா இனிமேல் அந்த கேப் இருக்காது, இனிமேல் கண்டினியூவாக சூப்பராக இருக்கும், பிஸியாகவே இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமை கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக சாமானியன் படம் பெரிய வெற்றி அடையும் சொல்லிட்டு வாழ்த்து. தேங்க்யூ, ரொம்ப ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சாமானியன் ரிலீஸ் ஆகுது, சீக்கிரம் எல்லாரும் பாருங்கள். ப்ராமிசிங்காக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.